எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபி, லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாசனை செடிகள்ங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மறிக்குழந்து செடி. எங்கள் வீட்டில் மறிக்குழந்து செடி சரியாக வளரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிப்ஸ் கொடுக்குறோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் 8 இன்ச் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளரக்கூடிய ஒரு செடி தாங்க. ரொம்பவே சூப்பராக நிறைய பிரான்ச்சஸோட உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. மறிக்குழந்து செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செமி ஷேடில் தாங்க வளர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் அதோட நுனி தளிரை அப்பப்போ கிள்ளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நிறைய பிரான்ச்சஸாக உங்களுக்கு அதில் வரும். மறிக்குழந்து செடிக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 பங்கு கொக்கோபிட், 1/2 பங்கு வர்மி கம்போஸ்ட், 1 பங்கு ரெட் சாயில், 1 பங்கு கவுடங் மேனோர், கொஞ்சம் போல் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனோஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மழை காலத்துலையும் வேரல்கள் நோய் பிரச்சனை இல்லாமல் செடி உங்களுக்கு எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு போடணுங்க. இந்த மாதிரியான ஒரு பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் மறிக்குழந்து செடி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு அந்த செடிக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 days ஒன்ஸ் சாயில் கிளறி விட்டுட்டு மற்ற காய்கறி செடிகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது போல் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பன்னீர் இலைங்க. பன்னீர் இலை நம்ம கோவிலில் சுவாமிக்கு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பல் பிரச்சனை சம்மந்தமான நோய்கள் வராமல் இருக்க ஹாட் வாட்டரில் இந்த பன்னீர் இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பல் பிரச்சனை வராமல் இருக்குங்க. இந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா துளசி மாலை எப்படி கோவிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ கொடுப்போமோ அந்த மாதிரி இந்த பன்னீர் இலையும் நம்ம கோவிலுக்கெல்லாம் கொடுக்கலாம். நாம் மறிக்குழந்து செடி சேலுக்கு வச்சிட்ருக்கிறது எவ்வளோ புஷ்ஷியான பிளான்ட் அப்படின்றத தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. குட்டியாக இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு புஷ்ஷியாக ஹெல்த்தியாக மெச்சூர்டான பிளான்ட்டு தான் நம்ம எப்போவுமே சேலுக்கு கொடுப்போம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே அது தெரிஞ்சிருக்கும். மறிக்குழந்து இலைகளை சுவாமிக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் பூ கட்டும்போது தலையிலையுமே வச்சுக்கலாங்க. வெறும் மறிக்குழந்து இலை மட்டுமே கூட நம்ம தலையில் வச்சுக்கும் போது அதிலிருந்து வர்ற வாசனை நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டென்ஷன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனையும் வரும். நாம் தலையில் இந்த மல்லிகைப்பூ இந்த மாதிரி மறிக்குழந்து இதெல்லாம் வச்சுருக்கும் போது அந்த வாசனை மூலயமாவே நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கிடைக்குங்க. இந்த ரோஸ்மெரியெல்லாம் நம்ம லைட்டாக கசக்கி முகந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த மறிக்குழந்தும். நீங்கள் ஒன்ஸ் தலையில் இதோட நுனியை கிள்ளி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கூட தெரியும் உங்களோட தலையில் அந்த மறிக்குழந்து வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். பன்னீர் இலை நல்ல மெச்சூர்டான பிளான்ட்டு தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் வச்சுருக்கிறோங்க. மருவும் அதே மாதிரி தான். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இதை தவனம் அப்படின்னும் சொல்கிறாங்க. மறிக்குழந்து தவனம் இதெல்லாம் ஊருக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பிளான்ட்டோட சைஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தாங்க. உங்களுக்கு காம்போவாக வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம், சிங்கிள் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். டிசம்பர் 10, 2024 அன்றைக்கி காம்போவாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் அட்ரஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. சிங்கிள் பிளான் புக்கிங் போடுறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத அட்ரஸ்க்கு கீழே மென்ஷன் பண்ணால் நாங்கள் அதிலேயே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோங்க. பிளான்ட் டிஸ்பேச் பண்ணனதுமே நம்ம ட்ராக்கிங் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துட்றோங்க. பன்னீர் இலை செடி இந்த மாதிரி மெச்சூர்டாக நமக்கு ஸ்டாக் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பிளான்ட் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். பூக்களுக்கு மட்டும் வாசனை இல்லைங்க, இந்த மாதிரி இலைகளுக்கும் வாசனை இருக்கும். இந்த செடிகளை மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்க நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு காம்போ மெச்சூர்டான பிளான்ட்டில் எந்த மாதிரி பாட்டிங் சைஸில் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்றத தான் வீடியோவில் காட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.